அதாவது கரண்ட் பில் வந்து எக்கு தப்பா வருதுப்பா. நான் வந்து எவ்வளவுதான் கம்மியா யூஸ் பண்ணாலும் கரண்ட் பில் மட்டும் எனக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கா? 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம கரண்ட் பில் அண்ணே வருவாரு. அவர் வந்து ரீடிங் நோட் பண்ணிட்டு அட்டையில் எழுதி வச்சுட்டு போயிடுவாரு. நீங்க அட்டையில் எடுத்து பார்ப்பீங்க. சில பேர் வீட்டில் வந்து அட்டை இருக்காது. அவங்க என்ன செய்வாங்க, மெசேஜ் நம்பர்ல பதிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மெசேஜ்ல வந்துடும், இந்த இவ்வளவு வந்துருக்குப்பா, இந்த டேட்டுக்குள்ள கட்டுப்பா அப்படின்னு சொல்லி வந்துடும். ஆனா யூனிட் வந்து எவ்வளவு பயன்படுத்தினாங்கன்றது மெசேஜ்ல வராது, வெறும் அமௌண்ட் மட்டும் தான் வரும். சரி, நம்ம எப்படி இதை சரி பண்ணலாம்? ரீடிங் காரண்ணே கரெக்டாக தான் எடுத்துருவாரு. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய வீட்டில் எடுக்கிறாரு, அவருக்கு வந்து மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இல்லை. நம்ம கரெக்டாக யூஸ் பண்றோம், இருந்தாலும் கரண்ட் பில் கூட வருது. இல்லை நம்ம யூஸ் பண்ணுறது தப்பா யூஸ் பண்றோமா, அப்படி என்ன தப்பா யூஸ் பண்றோம், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பெல் பட்டன் அமைக்கி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும், நீங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி விடுங்க. இல்லை நிறைய வேலையா இருக்கு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விடுங்க, சரிங்களா? இல்லை கரண்ட் பில் அதிகமாக வருது உங்க ஃப்ரெண்டு யாராவது சொல்லுவாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது ஒன்று. முதல்ல வந்து கரண்ட் பில் வந்து எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு யூனிட்டுக்கு வந்து இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு வந்து 2 ஸ்லாப் வரும். ஒன்று வந்து ஸ்லாப் 1, இன்னொன்று ஸ்லாப் 2. அதாவது 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்லாபும், 500 யூனிட்டுக்கு மேலே போயிட்டீங்கன்னா 2வது ஸ்லாப்ல நீங்க போயிருவீங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 500 ஸ்லாபுக்கு கீழே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில் வந்து நார்மலாக தான் வரும். இந்த 500 யூனிட்டை தாண்டி 501 அப்படி போயிருச்சுனாலே நீங்க 2வது ஸ்லாப்புக்குள்ள போயிருவீங்க. உங்களுக்கு 10% 20% கரண்ட் பில் போடுறதுக்கு அதிலே வாய்ப்பு வந்துடுது. அப்போ மோஸ்ட்லி நீங்க என்ன செய்யணும், அந்த 500 யூனிட் கீழே யூஸ் பண்ற மாதிரிக்க பிளான் பண்ணிக்கிறணும். இது எப்படிப்பா நான் 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் யூனிட்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு யூனிட்னா 1000 வாட்ஸ். அது எப்படி ஈஸியா சொல்றேன்னு பாத்துக்கலாம். ஒரு குண்டு பல்ப் இருக்கு. அந்த குண்டு பல்ப் வந்து ஒரு 100 வாட்ஸ் வச்சுக்கோங்களேன். அந்த குண்டு பல்பு 1 மணி நேரம் எரியறதுக்கு 100 வாட்ஸ் எடுக்குது அப்படின்னா 10 மணி நேரம் எரியறதுக்கு உங்களுக்கு வந்து 100 × 10 1000 வாட்ஸ் எடுக்கும். அப்போ வந்து அந்த குண்டு பல்ப் எரியறதுக்கு ஒரு யூனிட் எடுக்க 10 மணி நேரம் ஓடுது. சரி, இது ரொம்ப சுத்தா இருக்குப்பா, ஈஸியா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு ஏசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏசி 1000 வாட்ஸ் எடுக்கும்னு வச்சுக்கோங்க. அதோட கெப்பாசிட்டி 1000 வாட்ஸ். 1 மணி நேரத்துக்கு 1000 வாட்ஸ் எடுக்கும் அப்படின்னா அந்த ஏசி 1 மணி நேரம் ஓடுறதுக்கு உங்களுக்கு ஒரு யூனிட் வந்து எடுக்குது. இப்போ 10 மணி நேரம் ஓடுச்சுன்னா 10 × 1000 அப்படின்னா 10,000. இது 10,000 வாட்ஸ் அப்படின்னா 10 யூனிட். அப்போ ஒரு நாளைக்கு நீங்க 10 யூனிட் வந்து ஏசிக்கு வந்து யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன். அப்போ நீங்க வந்து 30 நாளைக்கு எவ்வளவோ கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு 300 யூனிட் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏசிக்கு மட்டுமே மாசம் 300 யூனிட் வந்து வந்துடுது. அப்போ மீதி உள்ள அப்ளைன்ஸ்லாம் பாருங்க, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, ஃபேனு, லைட்டு எல்லாமே யூஸ் பண்றீங்க. சரி, இது ஓகேப்பா. இப்போ நீங்க அந்த யூனிட் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொல்றப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டில் வந்து மீட்டர் பாக்ஸ் இருக்கும் வெளியில. அந்த மீட்டர் பாக்ஸ்ல போயிட்டு நீங்க அந்த பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா KWH அப்படின்னு சொல்லி வரும். அது வந்து கிலோவாட் பெர் ஹவர். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஹவருக்கு வந்து எவ்வளவு வாட்ஸ் எடுக்குது அப்படின்னு பாக்குறது. நான் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து போறேன் பாருங்க. இது வந்து எங்க வீட்டில் உள்ள மீட்ரு. இந்த மீட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதில் பாருங்க, இப்போ வந்து டைம் காட்டுது. அடுத்த பட்டன் நமக்கு உங்களுக்கு யூனிட் வந்துடுது. கிலோவாட் ஹவர் வந்து 5982.7 யூனிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே நான் ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்க்குறப்ப எவ்வளோ யூனிட் வந்திருக்கோ அதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் மற்றபடி எவ்வளோ கரண்ட் வருது, எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுறோம், டைம் என்ன, டேட் என்ன எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோக்காண்டி நான் உங்களுக்கு யூனிட்டை மட்டும் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ யூனிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் கரண்ட் பில் குடிக்கிற அண்ணன் வரப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் சொல்லலாம், அண்ணே எவ்வளோ யூனிட் வந்திருக்குன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ 5200 வந்திருக்குப்பா இன்னையோட அப்படின்னு கேட்டிங்கன்னா 5200 எழுதி வச்சுக்கிறோம். எழுதி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ இதே மாதிரி மீட்டரில் போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு போய் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 5200லேருந்து இப்போ எவ்வளோ வந்திருக்கு, 5300 வந்திருக்கு, 400 வந்திருக்கு அப்படின்னா நம்ம 200 வாட்ஸ் பயன்படுத்தியிருக்கோம், இன்னும் வந்து 300 வாட்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் ஒரு பேசிக்காக. சரி, இப்போ இதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டேன், இப்போ வந்து எனக்கு எவ்வளோ கரண்ட் பில் வரப்போகுதுன்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் டிஎன்இபி வெப்சைட்டில் போனீங்கன்னா பில் கால்குலேட்டர்னு ஒன்று இருக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நம்ம வந்து கூகுள் குரோமில் போய்க்கிறோம். போயிட்டு டிஎன்இபி பில் கால்குலேட்டர்னு போட்டோம்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அதில் போயிட்டு இப்போ மீட்டரில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, இவ்வளோ யூனிட் நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து இந்த கன்சியூமர் லோட்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து இப்போ ஒரு 250 யூனிட் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை டைப் பண்ணிவிட்டு கீழே எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே மேலே டொமஸ்டிக் பை மந்த்லையும் கொடுத்துட்டு கால்குலேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த LA1A 250 யூனிட்ஸ் கன்சியூம்டு
மொத்தம் 1200 சப்சிடி எல்லாமே கழிச்சது போக 470 ரூபா உங்களுக்கு கரண்ட் பில் வந்து வரும். ஈஸியாக நீங்கள் எவ்வளோ லோடுன்னு போட்டிங்கன்னா போதும், டிஎன்இபி வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா நிறைய ஆப் இருக்குது, பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இவ்வளோ யூனிட்டுக்கு வந்து இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி முதலே வந்துடும். அவங்க கரண்ட் பில் அன்னையை வந்து குறிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளோ தான் கரண்ட் பில் வரப்போகுதுங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. சரி, கரண்ட் பில் எவ்வளோ எப்படி வருது, எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லிட்டப்பா, இதை எப்படி குறைக்கிறதுன்னு நீ சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வருவீங்க, இல்லை கை கழுவிட்டு வருவீங்க, அப்படி பண்ணுறப்ப குழாயை மூடிவிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் சொட்டு சொட்டா தண்ணி அதில் போய்கிட்டு இருக்கும், அதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டோம். அது மாதிரி தான் நீங்கள் ரிமோட்டில் வந்து டிவி ஆஃப் பண்ணுவீங்க, சார்ஜரை போட்டுட்டு ப்ளக்கை கழட்டிட்டு வந்துடுவீங்க. சார்ஜரை போட்டிருப்பீங்க, ஃபோனை கழட்டிடுவீங்க, ஆனால் சார்ஜர் சுவிட்ச் ஆன்லேயே இருக்கும், டிவி சுவிட்ச் ஆன்லேயே இருக்கும், ரிமோட்டில் அமர்த்திருப்பீங்க. இதே மாதிரி எல்லாமே மிக்சி கிரைண்டர் எல்லாமே நீங்கள் வந்து அமர்த்தி வச்சுட்டு மெயின் சுவிட்ச் அமர்த்தாம விட்டுருவீங்க. இப்போ இதனால என்னப்பா கரண்ட் எங்கே இழுக்க போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழாயிலேருந்து எப்படி சுட்டு சுட்டா தண்ணி வேஸ்ட்டாக போதோ அதே மாதிரி கரண்ட் வந்து உங்களுக்கு ரெகுலராக எடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 வாட்ஸ் எடுக்கிற டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ரிமோட்டில் அமர்த்தி சுவிட்ச் அமர்த்தாம விட்டீங்க அப்படின்னா அதில் கரண்ட் வந்து ஸ்டாண்ட் பையில் போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு 2 வாட்ஸ்லேருந்து ஒரு 5 வாட்ஸ்னாச்சும் போதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை மொத்தமாக டெய்லி இதே மாதிரி அமர்த்தி வச்சுக்கிறீங்க, சுவிட்ச் அமர்த்தாம வச்சிங்கன்னா மொத்தமாக சேர்க்குறப்ப அதுவே ஒரு இத்தனை வாட்ஸ் சொல்லி கணக்கு வந்துடும். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பழைய டைப்பு டியூப் லைட்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும், அந்த டியூப் லைட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் 50 வாட்ஸ்க்கு மேலே எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுவே லேட்டஸ்ட்டாக வந்து 18 வாட்ஸில் வர டியூப் லைட் எல்இடி லைட்லாம் வந்துருச்சு. அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு வாட்ஸ் வந்து குறையும். இன்னொன்று, குண்டு பல்பு அதே மாதிரி தான். 100 வாட்ஸ் முதல் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து 18 வாட்ஸ் 10 வாட்ஸ்லாம் பல்பு வந்துருச்சு, அது கூட நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். அது ஒன்று. மூணாவது, ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஃபேன் எல்லா வீட்லையும் யூஸ் பண்ணுறோம், அது ஒரு 60 வாட்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பிஎல்டிசி ஃபேன் சொல்லி இப்போ வந்துருக்கு. நம்ம பிஎல்டிசி ஃபேனுக்கு விளம்பரம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளம்பரம் கிடையாது, ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக உங்கள் ஃபேன் எடுக்கிற கரண்டை விட 3/1 பங்கு தான் அந்த பிஎல்டிசி ஃபேன் வந்து எடுக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து சவுண்டு அதிகமாக கேட்காது, ரிமோட் வந்துடும், லைட்டோட வர ஃபேன்லாம் வந்துருச்சு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் வந்துருக்கிறதுனால நீங்கள் அந்த இதுக்கு மாறிக்கலாம். ஸோ இந்த மெயினாக உள்ளது இந்த 3 ஐட்டம், சின்ன சின்ன ஐட்டம் எல்லா வீட்லேயுமே உள்ளது தான். இதே நீங்கள் மாற்றிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி கரண்ட் பில் வந்து குறைஞ்சிரும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக ஒரு ஆள் வந்து நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வாங்கினப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி மூடி வச்சிருப்பாங்க, க்ளீன் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த சைடில் உள்ள பீடிங் கதவு மூடுறப்ப அந்த ரப்பர் பீடிங் ஒன்று இருக்கும், அதெல்லாம் துடைக்கணும். துடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, தூசி பூரா அதில் போய் அடைஞ்சு அழுக்காகி கேப் வந்துடும். அப்போ உள்ள கூலிங் வந்து கேப்லேயே வெளியே வர அந்த உள்ள கம்ப்ரஸர் வந்து இன்னும் உள்ள கூலிங் ஆகலை அப்படின்னு சொல்லி கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அதனால கரண்ட் பில் கூட வரும். ஃபுல்லாக அந்த கதவை நீங்கள் பேக் பண்ணி மூடிட்டீங்க, அப்பப்போ அந்த பீடிங்லாம் சுடு தண்ணி வச்சு தொடச்சிட்டு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு 2 தடவையோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜை அமர்த்தி வச்சு திறந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த எல்லாமே சுத்தமாக மூடி லாக் பண்ணி கரெக்டாக மூடுதான்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த கம்ப்ரஸர் வந்து கரெக்டாக உள்ள கூலிங் ஆனவனையும் அந்த டெம்பரேச்சர் அட்டைன் ஆனவனே ஆஃப் ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக எடுக்காது. சில பேர் அடிக்கடி என்ன செய்வாங்க, காய்கறி வாங்குவாங்க, காய்கறி வாங்கி ஃப்ரிட்ஜை திறந்துக்கிடுவாங்க, திறந்துட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ட்ரே எடுத்து அந்த காய்கறியை உள்ள ஒன்றா போடுவாங்க, ஃப்ரிட்ஜ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா பயங்கரமாக கரண்ட் பில் வரும். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம அந்த ஃப்ரீசர் டோர் இருக்கு இல்லையா, ஃப்ரீசர் டோரை வந்து சரியாக மூட மாட்டோம். ஃப்ரீசர் டோர் இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜ் டோரை மூடுமே தவிர ஃப்ரீசர் டோர் வந்து சரியாக மூட மாட்டோம். கரெக்டாக லாக் ஆகுதான்னு பார்க்கணும். அது லாக் ஆகலை அப்படின்னாலுமே உள்ள ஐஸ் கட்டி வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா அந்த தெர்மோஸ்டாட் வந்து இன்னும் கூலிங் ஆகலை அப்படின்னு சொல்லி கம்ப்ரஸரை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும், அதனால கரண்ட் பில் வந்து கூட வரும். இது ஒரு ஸ்டெப்பு. கடைசியாக மெயின் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள ஏசி. இப்போ தானேப்பா ஏசி 1000 வாட்ஸ் எடுக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 வாட்ஸ் தான் எடுக்கும். ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் தூசியாக ஆக்கி வச்சு அதை சர்வீஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கினப்போ ஃபுல்லாக ஓடும், அப்படியே புது காயிலாக இருக்கும், நல்ல கூலிங் வரும், போக போக கூலிங் வந்து குறையும். அது உங்களுக்கு ஏன் குறையுது அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் வீட்டில் ஃபேனையும் போட்டுக்கிறீங்க, ஏசியும் போட்டுக்கிறீங்க. அப்போ என்ன செய்யும், ஃபேனில் உள்ள தூசி பூரா அந்த ஏசியில் போய் ஏறிடும். ஏசியில் உள்ள ப்ளோயரில் ஏறிச்சு அப்படின்னா அந்த காற்றை தள்ளுறதுக்கு வந்து சிரமப்படும். அப்போ ரூம் கூலிங் ஆக ரொம்ப நேரம் ஆகும். அப்போ என்ன செய்யும், ரொம்ப நேரம் ஆகுதுன்னா கம்ப்ரஸர் ரொம்ப நேரம் ஓடும், கரண்ட் பில்லும் அதிகமாக வரும். அப்போ என்ன செய்யணும், ஃபேன் போடுறப்ப ஏசி போடக்கூடாது, ஏசி போடுறப்ப ஃபேன் போடக்கூடாது. இல்லை எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா ஏசியை போட்டுட்டு ஒரு டேபிள் ஃபேன் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே உள்ள வெக்கையும் கீழே இறக்காது, சைடில் உள்ள காற்று உங்களுக்கு கூலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, வீட்டுக்கு மேலே வந்து மொட்டை மாடி இருக்கும், இல்லை வேறு வீடு இருக்கும், அந்த வெக்க பூரா சீலிங் ஃபேன் போட்டிங்கன்னா கீழே தான் இறங்கும். வெயில் காலத்தில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். இப்போ என்ன செய்யணும், சீலிங் ஃபேன் போடாமல் ஒரு டேபிள் ஃபேனை போட்டு நீங்கள் ஏசி போட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ரூமும் வேகமாக கூலிங் ஆகும். இது ஒன்று. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை பூரா நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணி செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து ரொம்ப கம்மியாக வரும். அந்த ஸ்லாப் ரேட் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்லாப் ரேட்டை உங்களுக்கு நான் காட்டுறேன்.
0லேருந்து 100 வரைக்கும் ஒரு பெர்சன்டேஜ், அதாவது ஃப்ரீ. நம்மளுக்கு 0லேருந்து 100 வரைக்கும் ஃப்ரீ கரண்ட்டு, 100லேருந்து 200 வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு, 200லேருந்து 300 வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு, இந்த மாதிரி 400லேருந்து 500 வரைக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கும். இப்போ 500லேருந்து 501 அப்படி போயிடுச்சு அப்படின்னாலே அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு 10லேருந்து 20% கூடும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்லாபை நீங்கள் பாருங்கள், காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்லாபை நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமே நம்ம வீட்டில் வந்து கரண்டை வந்து சேமிக்கலாம். இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷார்ட்டாக சொல்லணுன்றதுக்காண்டி நான் அப்படி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கரண்ட் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். மற்றபடி சொன்ன மாதிரி தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க. ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க. நல்லா இருக்குப்பா, நான் என் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களே அவங்க ஃபோன்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க வச்சுக்க சொல்லுங்கள். சரியா?